தென்னாடுடையான் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ வைத்தியநாத பெருமானும் ஸ்ரீ தையல் நாயகியும் ஸ்ரீ செல்வமுத்து குமாரசுவாமியும் தடங்கருணை பேரராக திகழும் புல்லிருக்கும் வேளூர் எனும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் கீழசீவல்பட்டி பி. அழகாபுரி நகரத்தார்கள் வண்டி கட்டி கொண்டு போய் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். பழனிக்கு காவடி கட்டி கொண்டு போவது போல் இங்கு அவரவர் வீடுகளில் உள்ள உண்டியலை ஒருங்கு தொகுத்து கொண்டு போய் காணிக்கை செலுத்துகிறார்கள். அங்காரக தலமான இதற்கு வண்டி பயணமே உகந்தது. இந்த பயணம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களான செட்டியார்களின் மிக பழைய வழிபாட்டு பழக்கமாகும். சுமார் 400 வருடங்களாக இப்பயணம் தொடர்கிறது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாளாக? எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு 300 வருஷமாக இருக்கும். இல்லை 300 ஆண்டுகள் இருக்கும். 300 ஆண்டுகளாக போயிட்டு வரோம். நாங்கள் எல்லாருமே போயிட்டு வரோம். 3 ரெக்கார்டு, பேப்பர் ரெக்கார்டே அதுக்கு 300 வருஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ரேஷன் காலத்தில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஸ்டேட்டை விட்டுட்டு அங்கிட்டு போகிறதுக்கு போக முடியல, கட்டுப்படுத்திட்டாங்க. அப்போ மெட்ராஸில் போய் அந்த பெரிய லாயர், லீடிங் லாயர் ஒரு வெள்ளைக்காரன் இருந்தான்ல, அவனை வச்சு பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நிறைய வருஷமாக அந்த மாதிரி இருந்து வரும். பாலம் இல்லாத காலத்திலே இந்த பயணம் போயிருக்காங்க. வண்டியில் வச்சு இறக்கி அவுத்து வச்சு மறுபடியும் பாலத்திலேருந்து தூக்கி வச்சு ஆற்றுல மறுபடி மாட்டி மறுபடியும் போயிருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. பாலம் இல்லைன்னா புரியல. பாலமே போடாமல், பிரிட்ஜே போடாமல், பிரிட்ஜ் இல்லாமல், பிரிட்ஜே கட்டாமல் நிறைய காவிரி இந்த மாதிரி அதுல எல்லாம் கலட்டி வச்சு தூக்கி அந்த பக்கம் தூக்கி போய் அப்படியெல்லாம் மாட்டி போயிருக்காங்க ஆற்றுக்குள்ள. செட்டிகள் என்று சொல்லும் பல பிரிவினர்கள் உள்ளனர். குடந்தை சைவ செட்டியார்கள், இரணியல் செட்டியார்கள், 12ஆம் செட்டியார்கள் ஆகிய செட்டி மரபினர் அனைவரும் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து வேறு இடங்களுக்கு பரவியவர்களே. அம்மரபினர் போல் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து இன்றைய செட்டிநாட்டுக்கு குடிவந்தவர்களே. இன்றைய செட்டிநாடு என்பது சிவகங்கையிலிருந்து புதுக்கோட்டை வரை அமைந்துள்ள ஊர்கள். இவை நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஊர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கீழசீவல்பட்டி, இங்கிருந்துதான் வண்டி பயணம் ஆரம்பமாகிறது. பயணத்திற்காகவே தயாரிக்கப்படும் வண்டிகள் மதிப்பு சுமார் 40,000. வண்டி 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. பிள்ளைலாம் சொல்லுது வயசாகி போச்சுன்னு பேசாமல் பஸ்ஸில் அங்கே கார், எங்கள் கார் வருது, நீ காரில் ஏறி வரனா ஒத்து வரல, பஸ் நடந்தா வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம நடவுன்னு எங்களுக்கு போகல தெரியும். ஆனால் ஒன்றும் எங்களுக்கு ப்ராப்ளமாக தெரியல. 40 வருஷம் போயாச்சு. இம்பிட்னால ப்ராப்ளம் தெரியல எங்களுக்கு. கரெக்ட் இடம், கரெக்டு பொசிஷன், எப்படி போனால் எந்த இடத்துக்கு போவோம், ரீச் ஆகும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் எத்துப்படி சாமாங்கெல்லாம் இந்த இதுக்குள்ள வேற டப்பா வச்சு இந்த 6 ரூபா இந்த இது நட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் போடுறாங்கல்ல, இதை போட்டு வச்சுக்கோங்க. அர்ஜென்ட்டுக்கு எடுக்கணும், யார்ட்டையும் போய் வாங்க வேண்டாம்னு. பயணத்தின் போது வயோதிகர் மற்றும் நடக்க இயலாதவர்களுக்காக ஒரு பகுதியும், மற்றொரு பகுதி பயணத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், 15 நாட்களுக்கு போதுமான சமையல் பாத்திரங்கள், தானியங்கள் சேர்க்கப்படுகின்றன. இந்த பொண்ணு பொருள்லாம் எடுத்துக்கிட்டு சீர் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்களே, அது எப்படிங்க? அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க தவிர நாங்கள் கொண்டு வரது சாப்பாட்டு சாமான் தான் கொண்டு வரோம். எங்களுடைய சமையல் சாமான் தான் வச்சுருப்போம். அவங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்க நாலடிச்சுக்கு அவங்க கற்பனை அது. வண்டிக்காரர்கள் இரவு பயணத்தில் அயர்ந்து விழுந்து விடாமல் இருப்பதற்காக இவர்களுக்கும் பாதுகாப்பு அரண் அமைக்கப்படுகிறது. காவிரி பூம்பட்டினத்தின் ஒரு பகுதியே வைத்தீஸ்வரன் கோயில். மணிமேகலையில்
சம்பாதிவனம் என்று சாத்தனார் குறிப்பது இப்பகுதியையே. நகரத்தார்கள் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்தபோது அவர்கள் குலதெய்வமாக மனங்கொண்ட கடவுளாக அமைந்தது வைத்தீஸ்வரன் கோயில். நகரத்தார்கள் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த வழிபாட்டை விட்டுவிடாமல் இன்றும் பின்பற்றி வருகிறார்கள். நகரத்தார் இனத்தோடு தொடர்புடைய பிற செட்டியார்களும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் சென்று வழிபடுகிறார்கள். வல்லநாட்டு செட்டியார்கள் ஆண்டுக்கொரு முறை தை மாதம் செவ்வாய்க்கிழமை அங்கு சென்று தரிசனம் செய்கிறார்கள். அதுபோல் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் ஆண்டு துவக்கத்தில் சித்திரை மாதம் சென்று வைத்தியநாதரையும் ஸ்ரீ தையல்நாயகியையும் வணங்குகிறார்கள். இப்போ எவ்வளோ நாளாக போயிட்டுருக்கீங்க? எதனால் இது பண்ணுறாங்க? 400 வருஷமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த 400 ஆண்டுகளாக வண்டியில் போயிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப பின்னாடி தான் நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் பெரியப்பா ஒருத்தர் அங்கப்ப செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு லேசாக மூக்கில் வெள்ளையாக இருந்துச்சு. அது மறைஞ்சால் நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டாரா. அவர் தான் முத நடப்பயணத்தை துவக்கி வச்சவர். அவர் தான் முத நடையை துவக்கி வச்சார். இத்தனைக்கும் அவர் நல்ல ஹேண்டிகேப்ட். அவரே நடந்து போய் இருக்கார். நடந்து போகும்போது அப்புறம் 10, 20 இப்படி நிறைய சேர்ந்துருக்காங்க. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் 2000, 3000ன்னு பெருகுச்சு. இப்போ 20,000 அளவுக்கு கூட்டம் இருக்குது. அதுக்கு முன்னால் வண்டியில் போகிற பிரார்த்தனை தான் முக்கியம். வண்டி தான் முக்கியம். வண்டி, மாடு, இந்த வண்டியில் போகிறது தான் முக்கியமான பிரார்த்தனை. எந்த நோய் இருந்தாலும் என்ன நினச்சிருந்தாலும் அது நிறைவேறணும்னா அந்த வண்டியில் போகிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. வண்டி வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு வேணுங்கிறது நிறைவேறி நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் வண்டி இன்னும் வச்சுருக்கோம். இப்போ அந்த வண்டியெல்லாம் கிட்டத்தட்ட 100 வருஷமாக ஓடிட்டு. அந்த சக்கரம் கூட இப்போ தான் மாற்றணும். இந்த வண்டி 100 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா வண்டியுமே, இந்த வண்டியும் நிறைய வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. நகரத்தார்கள் முதற்கண் குடியேறிய இளையாத்தங்குடியை சார்ந்து அமைந்துள்ள ஊர் கீழசிவல்பட்டி. இளையாத்தங்குடியுள் அடங்கியுள்ள கீரணிப்பட்டி முத்துமாரியம்மன் நகரத்தார்களால் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவள். கீரணிப்பட்டி முத்துமாரியம்மனிடம் உத்தரவு வாங்கிய பின் காணிக்கை சேர்க்கப்படுகிறது. முக்கிய மரபு வழி வரும் உறவினர்களிடம் காணிக்கை வசூல் செய்யப்படுகிறது. காணிக்கை முதல் வண்டியில் ஏற்றப்படுகிறது. இந்த வண்டியை உண்டியல் வண்டி என்று அழைக்கிறார்கள். ஒவ்வொரு சித்திரை மாதமும் முதல் புதன் இரவு 12 மணிக்கு மேல் ஊரணியின் கரையில் அமைந்திருக்கும் விநாயகருக்கு சிதறுகாய் செலுத்திவிட்டு முதல் வண்டி பயணம் துவங்குகிறது. மற்ற வண்டிகளும் முதல் வண்டியினை பின் தொடர்கின்றன. இன்றிலிருந்து பயணிக்கப்பட வேண்டிய நாட்கள் 15. பயணம் செய்ய வேண்டிய தூரம் சுமார் 200 கிலோமீட்டர்கள். கீழசீவல்பட்டியிலிருந்து திருமயம் நமனசமுத்திரம் வழியாக மறுநாள் காலை 6 மணிக்கு புதுக்கோட்டையை அடைகிறார்கள். இங்கு நடந்து வருபவர்களுக்கும் வண்டியில் வருபவர்களுக்கும் தங்குமிடமும் உணவும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பிறகு மாலை 6 மணிக்கு பயணம் தொடர்கிறது.
மச்சுவாடி என்னும் இடத்தில் வண்டிகள் எண்ணப்படுகின்றன. இங்கு திருநீர் கொடுக்கப்படுகிறது. வைத்தீஸ்வரன் கோயில் பயணத்தில் கீழச்சீவல்பட்டி பி. அழகாபுரி நகரத்தார்களில் வருபவர்களில் பெரியவர்களே திருநீர் கொடுப்பது மரபு. நடக்க முடியாதவர்கள், உடல்நலமில்லாதவர்கள், மாடுகளுக்கு நோய் என்று தொல்லைப்படுபவர்கள் பெரியவர்களை நாடி தையல் நாயகியை வணங்கி திருநீர் பெற்று அணிந்து கொண்டு குறைநீக்கப் பெறுவர். க. தே. ந. அங்கப்ப செட்டியார், திருப்பணி சுப்பைய செட்டியார் ஆகியோர் திருநீர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின் சிவபக்தரான மரக்கடை சிதம்பரம் செட்டியார் சுமார் 50 ஆண்டுகள் திருநீர் கொடுத்து கொண்டிருந்தார். இவ்வரிசையில் இன்று திருநீர் கொடுத்து கொண்டிருப்பவர் சாத்தப்ப செட்டியார். தஞ்சாவூரில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டில் இருந்தவங்க ஒரு கொஞ்சம் இதாக ரஃப்பாக உள்ள ஆள். அது எது பண்ணி எங்களுக்கு எல்லாத்தையும் வண்டி பூரா அவுத்து போட சொல்லிவிட்டு அவுத்துட்டோம். ஒரு நாள் பூரா அந்த ஊரில் கிடந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் அந்த வருஷம் பார்க்குறோம். இப்போ இந்த அவங்க பார்க்குற மாதிரி நாங்கள் பார்க்குறப்ப வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஆர்டர் வாங்கி அங்கே வாங்கி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து போய் வந்தோம். திரும்பி வர பார்த்தா அந்த இல்லை. இப்போ பர்பஸாக பண்ண கெடுதலுக்கு சொல்கிறேன் எங்கண்ணா இது. அதான் நம்ம மறக்க முடியாத சம்பவம் தானே அது. எப்படி மறக்க முடியும்? நாங்கள்லாம் வந்துட்டு நடந்து வர்றவங்க, அவங்க நிற்கிறாங்க, எல்லோரும் வாயில் சொல்லிட்டு தானே போவாங்க. இந்த மாதிரி பாருங்கள், நம்ம ஒரு யாத்திரை தானே போகிறோம், இது தெரிஞ்சிருந்து இப்படி நம்மளை பூரா வண்டி அவுத்து போடணும்னு சொல்லிட்டானே, நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்பிக்கைக்கு சொல்கிறேன். மிலிட்ரி பீரியடு தான் அது. அது என்ன ஆஸ்திரேலியா மிலிட்ரி நிற்கிது அங்கே இதில் தஞ்சாவூரில் இந்த இது இருக்குது பாருங்கள், வல்லம்னு சொல்லுவாங்க இந்த இதில். இப்போ ஏர்போர்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அது இருக்குது. நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. என்னடா பண்ணுறது, சுற்றியில் போகணும், உள்ளே போகக்கூடாது. ஏன்னா ஆஸ்திரேலியன் மிலிட்ரி அங்கே இருக்கிறாங்க, நாங்கள் போக வராது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் சுற்றி போகணுன்னு நினச்சி பேசிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். அப்போ ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து, வா எனக்கு பின்னாடி வான்னு சொல்லிவிட்டு பேண்ட் போட்டு கூட்டிகிட்டு போனார். அவர் போனோன்னு யாரோ ஒருத்தர் ஏதோ சத்தம் போட்டேன், ஒரு பதில் சொன்னார் அவர். அப்படி தான் எங்களுக்கு எல்லாம் எடுத்து தந்தார், பூவாக தந்தார் கையில், வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தோம்னா அங்கிட்டு போகணுன்னு பார்த்தா ஆளே காணும். இது மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்குது. அதுதான் நாங்கள் நம்பி இப்படி கஷ்டத்தோடு நாங்கள் போகிறோம். எங்கள் பக்கத்துலேயே வருது. நாங்கள் பரப்புதான் எவ்வளோ வருவாங்க ஜனங்கள். அங்கெல்லாம் உடல் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, அது இல்லை, அதில் சேர்ந்ததே இல்லை. இது சொல்லுவாங்க உடல் நம்பிக்கைன்னு சொல்லி, உடல் நம்பிக்கைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். பிரத்யேகமாக ப்ரூஃப் இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு இருக்குது? நம்பினால் ஒரு தெய்வம் உண்டுன்னு ஒரு படிச்சிருப்பீங்களே, நம்பினவங்களுக்கு தெய்வம் உண்டு. எதாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்பினா தான் தெய்வத்தோட பலன் நமக்கு இருக்குமே தவிர நம்பாமல் செய்ய போகிறோம்னா நடக்காது. அது பிரயோஜனமே இல்லை. எதை கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை. இன்று பி. அழகாபுரியில் இருப்பவர்கள் அனைவரும் கீழசீவல்பட்டியில் இருந்தவர்கள். பைரவன் கோயில் நகரத்தாரும் மாத்தூர் கோயில் கண்ணுடையாரும் தங்கள் குடும்பத்துடன் வண்டி கட்டி கொண்டு போய் வைத்தீஸ்வரனை வணங்கி வந்தனர். இது இலைமறை காயாக நடைபெற்றது. மாத்தூர் கண்ணுடையார் மரபினரும் பைரவன் கோயிலரும் பல ஆண்டுகள் இவ்வாறு போய் சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். மாத்தூர் கண்ணுடையார் செல்வ வளமும் மக்கட்பெருக்கமும் பெற்று வாழ்ந்த நாளில் கொத்தமங்கலத்தில் வாழ்ந்த அரும்பாக்கூர் நகரத்தாரிடையே பெண் கொடுத்தனர். மாத்தூர் கண்ணுடையார் பெண் கொடுத்த மாப்பிள்ளையின் பரம்பரையினரே மு. ச. மு. வகையினர். க. தே. வகையர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவதைக் கண்டு அவர்களோடு மு. ச. மு. வகையினரும் சேர்ந்து கொண்டனர். மு. ச. மு. சாத்தப்ப செட்டியார் வயிற்று வலியினால் அவதியுற்ற பொழுது முதலில் இப்பயணத்தில் கலந்து கொண்டார். அது முதல் கீழசீவல்பட்டி அரும்பாக்கூர் நகரத்தார்களும் இந்த பயணத்தில் கலந்து கொண்டனர். வண்டியில் போய் வரும் நாளில் திரு க. தே. ந. அங்கப்ப செட்டியார் அவர்கள் கோயிலுக்கு நடந்து போவதாக வேண்டுதல் இருந்தது. அங்கப்ப செட்டியாரே முதல் நடைப்பயணத்தை துவக்கி வைத்தார். அன்று முதல் வண்டி பயணத்தோடு நடைப்பயணமும் சிறப்புற நடைபெற்று வருகிறது. பேருங்க? என் பேர் ராஜாமணிக்கம். எத்தனை வருஷமா போறீங்க? 36. 36 வருஷம் நடந்தே போறீங்க. ஆமாம். நீங்க எங்க இருந்து வரீங்க? இது காரைக்குடி.
காரைக்குடியில நடந்தே வரேன். ஆமாம், நேற்று வந்துட்டோம். அப்படிங்களா? ஆத்தான மருமாயே ஆயிரு கண்ணூரியா கொதமாயே ஆயிரை கண்டிருத்து வியாழன் இரவு 7 மணி. வண்டிகள் கணக்கு பார்த்து 8 மணிக்கு மேல் இச்சடி, பெருங்கலூர், ஆதனக்கோட்டை வழியாக வெள்ளி காலை கந்தர்வ கோட்டையை சென்றடைகின்றனர். வழிநெடுகிலும் இவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது. நாங்கள் இது வந்து ஒரு 15 வருஷமாக பண்ணுறோம். 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க இப்போ? இப்போதைக்கு இன்னைக்கு சாப்பிட்றது வந்து ஒரு 4000-5000 பேர் சாப்பிடுவோம். ஏன் இந்த மாதிரி சாதம் வச்சு போடணும்னு உங்களுக்கு எப்படி இந்த எங்களுக்கு வந்து பக்தி மேலே கொஞ்சம் அபிப்பிராயங்கள் ஜாஸ்தி. பாத யாத்திரை செல்றவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்யலாம். நாங்கள் வந்து 17 வருஷமாக பாதையா நாங்களும் இதில் வந்து இங்கே அன்னதானம் முடிஞ்ச கையோட நாங்களும் உங்களோட நடந்து போகிறோம். நாங்கள் 15 வருஷமா நடந்து போகிறோம்ல, எங்களுக்கு அது மாதிரி வழி நிறைய கொடுக்குறாங்க. அதனால எங்கள் ஊரில் இந்த சைடு புதுக்கோட்டை சைடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். நாங்கள் ஒவ்வொரு இடத்துல போகிறப்ப எங்களுக்கு சாப்பாடு போகிற இடத்துல இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு இடத்துல நாங்கள் எதாவது செஞ்சுக்கிட்டு வர்றோம். இதை வந்து நீடித்து செய்யணும்னு எல்லாருடைய எண்ணங்களும் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் கம்பல்சரியாக வசூல் பண்ணுறதில்ல. எங்கள் குரூப்ஸ்னு சொல்லி அதை ஒரு 20 பேர் எங்களுக்கு வந்து அதை வந்து நீடித்து நிறையா பேர் நிறையா கொடுக்குறாங்க. இங்கே வந்து சாப்பிட்டு போகிறவங்க கூட அன்னதானத்துக்கும் வச்சுக்கன்னு கொடுக்குறாங்க. அதே நாங்கள் ஒரு 30 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. புதுக்கோட்டையிலேருந்து நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து பண்ணிடுறோம். இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரோட ஒத்துழைப்போட செய்கிறோம். நாங்கள் மொத்தத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்க்குறீங்க? செலவு வந்து இப்போதைக்கு ஒரு 30,000 வரும். வெள்ளிக்கிழமை மாலை கந்தர்வ கோட்டையில் குலுக்கல் முறையில் வண்டிகள் தேர்வு செய்யப்படுகின்றன. வண்டிகளுக்கு எண் கொடுக்கப்படுகிறது. இதிலிருந்து வண்டிகள் வரிசை கிரமமாக செல்ல வேண்டும் என்று பணிக்கப்படுகிறார்கள். வண்டிகளுக்கு காவலாக 10 காவலர்கள் நியமிக்கப்பட்டு வண்டியோடு நடந்து செல்கிறார்கள். வண்டி பயணம் திருக்கானூர்பட்டி வழியாக விடியற்காலை 4 மணிக்கு வஸ்தவாச்சாவடி சென்றடைகிறது. பல நூறு ஆண்டுகளாக தொன்று தொட்டு பயணம் வரும் பாதை இங்கு மாறுகிறது. இனக்கலவரத்தாலும் வழிப்பறி திருடர்களின் தாக்குதலாலும் இவர்களது பாதை மாறியதாக தெரிகிறது. ராஜகிரி பண்டாரவாடி இருக்குல்ல, அங்கே வந்து போகிறது இந்த மதக்கலவரங்க முஸ்லீம்ஸ் வந்து குழந்தைகள் வந்து கல்லை விட்டு எறிஞ்சு பானை சட்டியில் தான் அப்போ சமைச்சிருக்காங்க. அந்த பானை சட்டியை உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அந்த பாதையில் போகாமல் பூண்டிவாண்டியாட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் பகுதியில் வாங்க, நாங்கள் ஆதரவு தாரோம். அதுக்கப்புறம் இந்துக்கள் இருக்க பகுதியாக இப்படியே போயிருக்காங்க. அதால தான் அந்த பாதை மாறி இப்படி போகிறது. மாறி போக 300 வருஷம் இருக்காது. மாறி போனது ஒரு 300-320 வருஷம். 300 வருஷத்துக்கு 1800 அந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். 1800க்கு அப்புறம் பின்னாடி இந்த மாறி போயிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. வாய் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் பரம்பரைகிட்ட சொல்லிக்கிட்டே வர்றது ஜெனரேஷன். ஏன் திரும்ப நீங்க அந்த இப்போ வந்து நடக்கிறதுக்கு ஆனா அன்னைக்கு ஆதரவு கொடுத்து இந்த வழியா கூட்டிட்டு போனவங்க இவங்கள் வந்து அந்த பூண்டி வாண்டையார் இருக்காங்களே, அவங்க வந்து நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க வந்து நாங்க அன்னைக்கு ஆதரவு கொடுத்ததை நீங்க நினைச்சிட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு எப்பவும் ஆதரவா இருப்போம். குறுக்க போனா ஒரு 5 மைல் வேணா குறையுங்கிறத தவிர வரும்போது அதுல இன்னொரு சௌகரியம் என்னன்னு கேட்டா அங்க அந்த பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம். அதோடு இல்லாமல் தஞ்சாவூர் கும்பகோணம் மெயின் ரோடு இருக்குது பாருங்க, அதில் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. தஞ்சாவூர் கும்பகோணம் மெயின் ரோட்டில் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இந்த மாட்டு வண்டி 60 போனால் இழந்த இந்த மாதிரி பாதையில் போகிறது ரொம்ப ஈஸியாக போகிறாப்புல இருக்குது. 2வது பூண்டிவாண்டியார் வந்து அவங்க அவ்வளவு சொத்துக்களையும் நாங்கள் போகிற அன்னைக்கு எங்களுக்கு திறந்து விடுறாங்க. நாங்கள் பிழைஞ்சிக்கிறதுக்கு, தண்ணி முடிக்க, தங்கிக்கிறதுக்கு பங்களா அவ்வளவும் திறந்து விட்டு அவ்வளவும் இது பண்ணுறாங்க.
இப்போ புதுசாக ஒரு பைபாஸ் அவுட்லைன் ரோடு போட்டிருக்காங்கல்ல, அதில் போனோம்னா இன்னும் ரொம்ப கிட்டம். ஆமாம், இந்த ஒரு நாள் பயணமே எங்களுக்கு மிச்சப்படுது. ஆனால் அது வந்து தையநாய் வந்து அதுக்கு அலோவ் பண்ணலை. அதை யாரும் துணிஞ்சு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணல. நாங்கள் பழைய பாதையில் எப்படி போனோமோ அப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம். பூண்டி வாண்டையார் குடும்பத்தினர் ஆதரவால் இவர்களது பயணம் தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பூண்டி வழியாக தொடர்கிறது. சனிக்கிழமை காலை பூண்டியை சென்றடைகிறார்கள். இங்கு இவர்களுக்கு தேவையான வசதிகள் இன்றும் பூண்டி வாண்டையார் குடும்பத்தினரால் கொடுக்கப்படுகிறது. சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நீண்ட பகல் உறக்கத்திற்கு பிறகு மாலை சாலியமங்கலம், களஞ்சியம், இரும்புதலை, திருக்கருகாவூர், மட்டியாந்திடல், பாபநாசம், சுந்தரபெருமாள் கோயில் வழியாக மறுநாள் காலை திருவலஞ்சுழியை அடைகிறார்கள். ஞாயிறு மாலை திருவலஞ்சுழியிலிருந்து கும்பகோணம் வழியாக பயணம் தொடர்கிறது. திருநாகேஸ்வரம், திருவிடைமருதூர், ஆடுதுறை, நரசிங்கம்பேட்டை, குற்றாலம், மல்லியம் வழியாக மூவலூரை சென்றடைகிறார்கள். திங்கள் இரவு 7 மணிக்கு மூவலூரிலிருந்து மாயவரம், கதிராமங்கலம், நத்தம், திருநின்றவூர் வழியாக வைத்தீஸ்வரன் கோயில் சென்றடைகிறார்கள். செவ்வாய் காலை 4 மணிக்கு இவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இந்த வருடம் இப்பயணத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடும்பத்தினர் வண்டி காவலர்களுடன் லாந்தர் விளக்கொலியில் புடைசூழ பிரகாரத்தை வலம் வருகிறார்கள். பிறகு இவர்கள் மடத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள். செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்களும் இவர்களது இறை வழிபாட்டு முறைகளும் பிரார்த்தனைகளும் தொடரும். வைத்தீஸ்வரன் கோயில் ஓர் ஆலயம் எழும்புவதற்கு முன் அந்த இடத்தில் அதன் மூல வழிபாடாக ஒரு மரத்தின் கீழிருந்துதான் தொடங்குகிறதாம். எந்த மரத்தின் கீழிருந்து அவ்வழிபாடு தொடங்குகிறதோ அந்த மரம் அந்த கோவிலின் தலமாக சிறப்பு பெறுகிறது. இக்கோயிலுக்குரிய தலவிருட்சம் வேம்பு.
सौमित्रि जडायुवेद षडाननानिद्य गुजासिधाय श्रीनीलगण्डाय दयामयाय ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய. இது புள்ளிருக்கு வேலூர் என்று பெயர். வைத்தீஸ்வரன் கோயில் என்று விளங்குகிறது. மீனிங் ஜடாயு. ரிக் புள்ளிருக்கு ரிக் சதுர்வேதத்தில் ரிக் வேதம். புள்ளிருக்கு வேல் முருகன். ஊர்னா சூரியன். இவங்க நால்வரும் பூஜித்த க்ஷேத்திரம். 26வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பராமரிப்பில் உள்ளது. மிக சிறப்பாக ஆகம காரணாகமம் காமிக ஆகம முறைப்படி ஆகமங்கள் முறைப்படி 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னாக்க மூலம் மூர்த்தி தீர்த்தம் இம்மூன்றும் விசேஷம். மூலவர் வைத்தியநாத பரமேஸ்வரர். அம்பாள் உமாதேவி தையல் நாயகி. தீர்த்தம் சித்தாமிரத தீர்த்தம். 22 தீர்த்தம் இருக்கிறது. அதில் பிரதான தீர்த்தமாக சித்தாமிரத தீர்த்தம். தல விஷயம் வேம்பு என்கிற வேப்பமரம். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு தல விஷயமாக இருந்திருக்குது. இங்கே நவகிரகங்களில் அங்காரக க்ஷேத்திரம் 3ஆவதாக வரக்கூடிய அங்காரக க்ஷேத்திரம். அங்காரகன் நோய்வாய்ப்பட்டு கடைசியாக பரமசிவனிடம் போகும்போது இங்கு வேதம் பூஜை பண்ணாலும் வேதபுரி, ஜடாயுபுரம் என்று ஊர் உண்டு, பேர் உண்டு. இங்கிருந்து உரிய காலத்தில் அனுகிரகம் பண்ணியிருந்தார். அவன் அங்காரகன் சிவபெருமான் அனுகிரகம் பெற்று தன்னோட நோய் தீட்டு இங்கே அருள் பாலிக்கிறார். அதனால் இங்கு அங்காரக க்ஷேத்திரம் பழனியும் உண்டு. இங்கு அங்காரகன் மூலவர் உற்சவர் விக்கிரகங்கள் உண்டு. செவ்வாய் தோறும் சுவாமியை ஆட்டுக்கடா வாகனத்தில் வழிபாடு பண்ணுறது விசேஷம். செவ்வாய் இங்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இங்கே பரிகாரம் பண்ணிக்கிறது விசேஷம். அடுத்து செல்வமுத்துக்குமார சுவாமி முருகன் இங்கே ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். முருகனுக்கு கிருத்திகையெல்லாம் மிக சிறப்பாக அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். முருகன் எந்த காரியத்தை எடுத்தாலும் காரியம் வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்த்து சொல்லுவோம். ஆனால் இங்கே சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி முருகனுக்கு சுவாமி அழைத்து பூச்செண்டு கொடுக்குறார். அது இங்கே ரொம்ப விசேஷம். பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் நடைபெறும். உற்சவத்தில் 5ஆம் திருநாள் அன்று இங்கே சென்று வழங்குறது விசேஷம். அருள் தரு தையல் நாயகி அம்மை சன்னதி தெற்கு பார்த்திருக்கிறது. அதன் எதிரே சித்தாமிர்த தீர்த்தம் உண்டு. இத்திருக்கோயிலுள்ள தீர்த்தம் எல்லாவற்றிலும் முதன்மையானது. சித்தாமிர்த தீர்த்தம் சித்தர்கள் அமுதத்தால் இறைவனை திருமஞ்சனம் செய்தபோது அவ்வமுதம் இதில் கலந்து இப்பெயர் பெற்றது. இதில் எக்காலத்தும் தவளைகளும் பாம்புகளும் இருப்பதில்லை. குமரகுருபரர் வற்றா சித்தாமிர்த தீர்த்த துறைக்கூறும் திவளை ஒன்றே அமையும் என இத்தீர்த்த மகிமையை போற்றுகின்றார். இந்த தீர்த்தத்தில் நவபாஷண கற்கள் அடியில் கிடப்பதாகவும் அதன் தன்மை தண்ணீரில் கலந்து நீராடுவோருக்கு நலம் விளைவிப்பதாகவும் பெரியவர்கள் கூறுகின்றனர். நீருக்குள் மறைந்து கிடக்கும் நவபாஷண கல்லை கரைக்கும்போது கிரியா ஊக்கியாக வேலை செய்வதற்காக வெல்லத்தை தீர்த்தத்தில் கரைக்கின்றனர். இவ்வாறு செய்வதால் தீர்த்தத்தின் மருத்துவ குணம் கூடுகின்றது. சுவாமி வைத்தியநாதராக இருக்கார். சிவபெருமான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தராக இருக்கார். திருவண்ணாமலையில் ஜோதி ரூபமாக இருக்கார். திருச்சியில் தாய்மானவராக இருக்கார். இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாதராக இருக்கார். டாக்டராக இருக்கார். 4448 வியாதிகள் இருக்குது. எல்லாத்தையும் குணமடைய செய்கிறார். இங்கு வரவாளுக்கு மனவியாதி உடல் வியாதிலாம் தீர்த்து வைக்கிறார். சுவாமிக்கு 5 முகம் விசேஷமாக உண்டு. அதில் இங்கே கிழக்கிருந்து மேற்கு நோக்கி இருக்கிறார். அதாவது சத்யோஜாத முகத்தில் உள்ளார். அம்பாள் எங்கே விசேஷமாக தெற்கு நோக்கி தட்சிண முகமாக இருக்கிறாள். தையல் நாயகி. தையல் மீன் தமிழில் வைத்தியம் மருத்துவம்னு பொருள் உண்டு. அதனால் மருத்துவ நாயகி தையல் நாயகின்னு பெயர். போற்றிய காதல் பெருக புள்ளிருக்கு வேலூர் பெருமான் திருவடியை போற்றி பெருமை பெற்றோர் பல்லோர். வைத்தீஸ்வரன் கோயில் சம்பாதி சடாயு என்ற கழுகரசர் இருவரும் முருகக் கடவுளும் வழிபட்டமையால் புள்ளிருக்கு வேலூர் என்று பெயர் பெற்றது. இங்கு ஸ்ரீ வைத்தியநாத பெருமான் வீற்றிருந்து அருளாட்சி புரிவதால் மக்கள் வைத்தீஸ்வரன் கோயில் என வழங்குகின்றனர்.
தஞ்சை மாவட்ட மக்கள் வினைதர்தான் கோயில் என்பர். இங்கு வழிபாடு செய்தவர்கள் பெயர்களால் சடாயுபுரி, வேதபுரி, சுந்தரபுரி, அங்காரகபுரம், அங்காரகக்ஷேத்திரம், தன்வந்திரி கஷேத்திரம் என பல்வேறு பெயர்களால் இத்திருநகரம் அழைக்கப்பெறும். தேவலோக மருத்துவன் தன்வந்திரி இங்கு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியை முழு முதற் பொருளாக அமைத்து பூஜை செய்தான். ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி மேற்கு பார்த்து வீற்றிருந்து அடியார்களின் உடல் நோயையும் உள்ள நோயையும் போக்கி கருணை புரிகிறார். திருநாவுக்கரசர் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராநோய் தீர்த்தருளவல்லான் என்று இவ்விறைவனை போற்றுகின்றார். இங்கு எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் ஸ்ரீ செல்வமுத்து குமாரசுவாமி. அடியாரெல்லாம் முத்தையா என்று சொல்லி துதிப்பர். ஈண்டு ஒன்பான் கோள்களும் வழியற்று ஒரே வரிசையில் அமைந்திருக்கின்றன. அங்காரகனுக்கு பெருமை மிகுதி. அங்காரகனுக்கு தனி சந்நிதியும் உற்சவ விக்கிரகமும் உண்டு. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் கீழசிவல்பட்டியிலிருந்து கொண்டு வந்த வேலுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகிறது.